கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி என்னவாக்கியம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள். இதுதான் நம் தேவாதி தேவன் நமக்கு தருகிற வசனம். ஆமாங்க, ஆபிரகாம் முதிர் வயதில் பெற்ற தன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை தேவன் தனக்கு பலியிடும்படியாக சொன்னபோது உடனே கீழ்ப்படிந்து ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாக துணிந்தார். அப்பொழுது தேவதூதனானவர் தோன்றி நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தது மட்டும் இல்லாமல் உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் கூட இந்த ஆசீர்வாதத்தையும் சேர்த்து சொல்கிறார். அதுபோலவே நம் தேவாதி தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரேல் மக்கள் இடத்துல பலிக்க செய்தார். தாவீதுக்கு அவனுடைய சத்துருவாகிய சவுலனுடைய அரியாசனத்தை வாங்கி கொடுத்தார். இன்னும் நம்ம சொல்ல போனால் இஸ்ரேல் மக்கள் கானானியராகி அவர்களுடைய சத்துருக்களுடைய இடத்தை சுதந்தரித்து அதிலே அவர்கள் கட்டாத வீட்டையும் அவர்கள் நடாத திராட்சை தோட்டத்தையும் அனுபவிக்கும்படியாக தேவாதி தேவன் அனுக்கிரகம் செய்தார். தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட பிறலாமல் அதை செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் தர காத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்துக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தர காத்திருக்கிறார். அதில் ஒன்று கூட, ஒரு எழுத்து கூட பிறலாமல் அதை செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். இன்றிலிருந்து அதை சொல்லி துதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.